சூர்யா ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட கருப்பு திரைப்படம் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி வெளிவந்திருந்த நிலையில ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக வெளிவரவில்லை. இதற்கு பிறகு மே 15ஆம் தேதி அனைத்து தடைகளையும் தாண்டி வெளியானது. கருப்பு திரைப்படத்தை ரசிகர்கள் அனைவரும் திரையரங்குகளில் கொண்டாடி வராங்க. முதல் நாள் முதல் ஷோவே அன்று இப்படத்தின் வெற்றியை திரையரங்கில் ஆர்ஜி பாலாஜி கொண்டாடிய வீடியோ கூட இணையத்தில் வைரலானது எல்லாருமே பார்த்திருப்போம். இப்படி ஒரு வெற்றியை தான் சூர்யா ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கும் கருப்பு திரைப்படம் முதல் நாளிலிருந்தே வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில் 3 நாட்களில் உலகளவில் கருப்பு திரைப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 3 நாட்களில் இந்த படம் 120 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் கருப்பு வசூல் வேட்டை தொடரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரை சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து பல கோரிக்கைகளை வச்சு வராங்க. நடிகர் சங்க நிர்வாகிகள் தொடங்கி நடிகர் கமலஹாசன் வரை பலரும் நேரில் சந்தித்து விஜய்க்கு வாழ்த்து கூறினாங்க. அது மட்டுமல்லாம பல கோரிக்கைகளையும் அவரிடம் வச்சாங்க. இந்த நிலையில் தற்போது பிலிம் டெக்னாலஜியின் சினிமாகிராஃபி ஆக்ட் துறை அமைச்சராக ராஜ்மோகனை முதலமைச்சர் விஜய் நியமிச்சிருக்கிறாங்க. அதை நடிகர் விஷால் தற்போது விமர்சித்தும் இருக்கிறாங்க. சினிமா பற்றி எல்லாம் தெரிந்த விஜய் அந்த துறையை கவனிக்காமல் இந்த துறையில் எந்த அனுபவமே இல்லாத ஒருவரை ஏன் நியமித்தீர்கள் அப்படின்னு சொல்லி விஷால் கேட்டிருந்தாங்க. விஷால் பேசியிருப்பது அமைச்சராக பதவியேற்கும் ராஜ்மோகனை அவமானப்படுத்துவது போல இருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்து வராங்க. நடிகர் அருண் விஜய் விஷால் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். முடிவுகளில் தயவு செய்து குறிப்பிடாதீங்க. சினிமா துறையிலிருந்து வந்தவங்க அப்படின்றதால எங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உதவுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய முடிவுக்கு மரியாதை கொடுங்க, என்ன நடக்கிறது அப்படின்னு பாருங்க, இப்போ எதுவுமே முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அருண் விஜய் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. பிரபல தயாரிப்பாளர் கே ராஜன் திடீர் தற்கொலை செய்தது சினிமா துறையினருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தயாரிப்பாளராக மட்டுமில்லாமல் நடிகராகவும் பல படங்களில் தோன்றியிருப்பார் கே ராஜன். அவருடைய மறைவுக்கு பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. கே ராஜன் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் காரில் செல்லும்போது நிறுத்த சொல்லி இறங்கி திடீரென அடையாற்றில் குதித்து விட்டாராம். அவருடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்றது பற்றி போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. கே ராஜனுடைய உடல் பார்த்து அவருடைய மகன் மகள் கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க. உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு நாளை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அட்லி தற்போது இந்திய அளவில் டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார். தற்போது அல்லு அர்ஜுனை வைத்து அவர் ராக்கா அப்படின்ற படத்தை இயக்கி வரார். ஹாலிவுட் தரத்தில் அதிக கிராபிக் காட்சிகளுடன் அந்த படத்தை அட்லி இயக்கி வரார். மும்பையில் தான் அந்த ஷூட்டிங் நடக்கிறது அப்படின்றதால அட்லி மும்பையில் தற்போது செட்டில் ஆகிட்டார். அட்லி மற்றும் அவருடைய மனைவி பிரியா இருவருக்கும் சமீபத்தில் 2வது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்திருந்தது. தன்னுடைய மகளுக்கு மியூ அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருப்பதாக அட்லி தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஜப்பானிய மொழிபெயர் அப்படின்னு சொல்லியும் அதற்கு அழகு, மென்மை மற்றும் அன்பு அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லி பெயரை அறிவித்திருக்கும் நிலையில நெட்டிசன்கள் வாழ்த்து தெரிவித்து வராங்க. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று மாபெரும் சாதனையை நிகழ்த்து காட்டினாங்க முதலமைச்சர் விஜய். இதற்கு பிறகு பெரும்பான்மைக்கு 118 தேவை அப்படின்றதால சிபிஐ, விசிக, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய ஆதரவை பெற்று தன்னுடைய பெரும்பான்மையை நிறைவேற்றி முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். தமிழக வெற்றி கழக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 3 நாட்களில் தடுமாறிக் கொண்டிருந்த நேரத்தில் 2 பெரிய கட்சிகளை இணைக்க ரஜினிகாந்த் முயற்சி செய்ததாகவும் விஜய் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்காக வேலை செய்ததாகவும் விமர்சனங்கள் இணையதளத்தில் பரவியது. மேலும் விமான நிலையத்தில் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு கூட ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிக்காமல் சென்றது சர்ச்சையானது. இந்த நிலையில் தன்னை பற்றி உலா வந்த அனைத்து விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை தன்னுடைய வீட்டில் சந்தித்து விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் ஸ்டாலின் சாரை சென்று சந்தித்தது அது விமர்சிக்கப்பட்டது. ஸ்டாலின் என்னுடைய 40 வருட நண்பர். அவர் கொளத்தூரில் தோல்வியை சந்தித்தது எனக்கு வருத்தத்தை தந்தது. அதனால் நான் நேரில் சென்று சந்தித்தேன். அதற்காக நான் விஜய் சிஎம் ஆவதை தடுப்பதாகவும் 2 பெரிய கட்சிகளை இணைக்க முயற்சி செய்ததாகவும் விமர்சனங்கள் வந்தன. அந்த சூழலில் இதையெல்லாம் நான் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கிட்டால் ரஜினிகாந்த் கிடையாது. நான் விமான நிலையம் செல்லும் போது நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது விஜய் வெற்றி பெற்றவுடன் நான் என்னுடைய வாழ்த்துக்களை எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தேன்.
விமான நிலையத்துக்கு செல்லும்போது அங்கிருந்தவர் கையில் செல்போனை வைத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்க்க மீடியா ஆள் போல் தெரியவில்லை. அதனால் நான் பதில் சொல்லாமல் கடந்து போய்விட்டேன். மற்றொரு விஷயம், எனக்கு விஜய் மேல் பொறாமை என்று. நான் அரசியலில் இல்லை. அரசியலிலிருந்து விலகிவிட்டேன் என்று சொல்லியாச்சு. அரசியல் நான் இல்லாத போது எனக்கு எதற்கு அவர் மேல் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் சிஎம் ஆகியிருந்தால் பொறாமை வந்திருக்குமோ என்னவோ. அப்போ கூட வந்திருக்காது. விஜய்க்கும் எனக்கும் 25 வருட வித்தியாசம். ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அவரை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு எந்தவித பொறாமையும் இல்லை. அதுவும் இந்த சின்ன வயசுல எம்ஜிஆர், என்டிஆர் பண்ணதை விட மிகப்பெரிய சாதனை. சென்டரில் பிஜேபி இங்கு 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனியாளாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் நம் சினிமா துறையிலிருந்து வந்திருக்கிறார். அது எனக்கு பொறாமை இல்லை. ஆச்சரியம் கலந்து சந்தோஷம். அதனால் எனக்கு பொறாமை எல்லாம் ஒன்றுமில்லை. விஜய் மீது மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் அவர் முழுமையாக பூர்த்தி செய்வார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாங்க.